பிச்சைக்காரா இருந்தாலும் கண்டுகளா இருந்தாலும் செவடா இருந்தாலும் கூண்டா இருந்தாலும் அழகான மாப்பிள்ளை உங்களுடைய வார்த்தையை நான் தட்டி அடிக்காமல் என்னுடைய தண்ணி பரிமளாவுக்கு ஏற்ற வரனை தேடி வந்தது. அப்படியா? அவர் மாப்பிள்ளை ஸ்டைலா வர மாட்டான். வராம்பாரு ஸ்டைலா இவன் மாப்பிள்ளை. பாடி கட்டி பாரு. ரெண்டு பேரும் பாடி கட்டி. ரெண்டு பேரும் பக்கத்துல நிக்கிறீங்களா? பாடி கட்டி. இன்னொருத்தன் எங்க காணோம்? வராதோ பின்னாடி நோண்டி நோண்டின்னு வராம. ஏண்டா அந்த பொடி போறது அந்த மூக்க சரியா தொடங்கிட்டு அப்படியே ஒழுங்குறப்பா. கொஞ்சம் ஒரு அரை மணிக்கு வரைக்கும் ஒரு ஈஸிட்டா வரது இல்ல மூக்க நான் அப்படியே ஒழுங்க. எனக்கு நல்லதான் வந்தா ஏடா கொண்டு விட்டீங்க. நல்லதான் வந்தா போல்றது திடீர்னு ஐயோ அம்மா ஐயோ அம்மாங்கிறான். நீங்களாங்கிறியா? நான் வந்து உன்னை தேடினா நீ யாரு காணுமா? இங்கதான் நின்னுங்க. அந்த இலை போற இடத்துல இருக்குன்னு சொன்னியா? அங்க போய் பார்த்தா நாய்ங்க தான் இருக்குது. துண்டு இலை போற இடத்துல இருக்குன்னு சொன்னா நீ தான் சொன்ன இலை போடுவாங்க அங்க இருக்கு. முதல்ல தலைவாழை பந்தியில் போடுவாங்களா? அப்பா தாட்சணம் இல்லாமல் அண்ணன் தாட்சணம் யார் வேண்டுமானும் மனப்பேர் யாரை வேண்டுமானும் எனக்கு சொன்னதில்லை. உண்மையிலப்பா இதோப்பா யார் இது? பாலவன் தான் வருகால கணவன். இந்த போடா எப்போது ஆணவத்தோடு என்னையும் என் மனைவி எதிர்த்து பேசினாயோ யார் வேண்டுமானாலும் நான் மாறினேன் சொல்லல. அறிவிக்கும் எனக்கு இப்போதே திருமணம். இளைய வீணை தூங்கும் போது உயரநாதன் கேட்குதே இறைவா இறைவா இறைவா
இறைவா இறைவா கத்து கதறு கண்ணீர் விடு அதிகளவு காட்டப்பா இதெல்லாம் என் தலைவிதி அப்பா, என் தலைவிதி. என் தலைவிதி மாற்றி யாரால் முடியாது குடிகளப்பா. மாறுடைய கழுத்துல மாலை போடு. ஏப்பா இந்த பொண்ணியா? ஆமா ஏப்பா ஆள் யாரும் கிடைக்கலையாப்பா உங்களுக்கு? யாருக்கு என்ன நல்லா தான் இருக்குது, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? ஏய் ஆன வழிய வருவதற்காக தான் உனக்கு மாலை போடுறேன். என் நிலவாத கட்டுறேன். ஏய் எழுதுங்க. வற்புறுத்தி கட்டி என்ன முடியாத கப்பலை கட்டினா யாரு? உனக்கு கழுத்துல. ஏய் உனக்கு நல்ல நேரம்டா. நல்ல நேரம். அப்படியே சொல்லிட்டா? ஆமா சரி. எப்போது அண்ணனையும் என்னையும் இன்றோடு உன் வாழ்வு அழிந்தது. வாழ்ந்து சொன்னல எப்படி வாழ்ந்து நான் பார்க்கிறேன் எப்படி வாழ இந்த அனுபவிச்சுக்கிட்டு எப்படி வாழ்கிறது நான் பார்க்கிறேன். மகனே அப்பா மகனே எல்லாம் இவங்க ஆளுங்களா தான் இருக்காங்க. மகனே இங்கே கூடாது. இங்கே இருந்தால் இந்த தொழுநோய் நாட்டு மக்கள் எல்லோரும் அதனால் ஒரு காட்டில்